ஒரு பெரிய காட்டுல ஒரு ஆமையும் நரியும் நண்பர்களா இருந்தாங்க. அந்த ஆமைக்கு அதோட கனமான ஓட்டை பிடிக்கல. இப்படி கனமான ஓடி இருக்கிறதால தான் தன்னால வேகமா ஓட முடியல, பறக்க முடியலன்னு வருத்தப்பட்டுச்சு. இறைவன் கொடுத்த உடல் எப்பவுமே ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும். ஒவ்வொரு மிருகத்துக்கு தனித்துவமான உடல் வாகு கடவுள் ஏன் கொடுத்திருக்காருன்னு உனக்கு தெரியுமான்னு நரி கேட்டுச்சு. எனக்கு ஒன்னும் தெரியாது, நீதான் சொல்லணும்னு ஆமா சொல்லிச்சு. உடனே நரி சொல்லிச்சு, ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து இயற்கை கிட்ட இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பொதுவான ஏற்படுகிற ஆபத்துகள் கிட்ட இருந்தும் காப்பாத்திக்கிடவும் அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்பை கொடுத்திருக்காரு. உன்னோட உடல்ல இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி செய்யறதுக்கு தான் அமைஞ்சிருக்கு. அதனால அந்த ஓட்டை பார்த்து வருத்தப்படாதுன்னு ஆறுதல் சொல்லிச்சு நரி. இதை கேட்ட பிறகும் ஆமைக்கு திருப்தி இல்ல. அப்பதான் ஒரு வேடன் அந்த நரிய தன்னோட வில்லுல குறி வச்சிருக்கிறத பார்த்துச்சு ஆமை. உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பா குறுக்க வந்து நின்னுடுச்சு ஆமை. வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட முதுகுல பட்டு கீழே விழுந்துடுச்சு. இத பார்த்த நரி நேரா வேட்டைக்காரனை நோக்கி ஓடிச்சு. நரி தன்னை நோக்கி வர்றத பார்த்த வேடன் அங்க இருந்து ஓடித்தான். அப்போ நரி ஆமைய பார்த்து சொல்லிச்சு, இப்போ பாத்தியா, உன்னோட கனமான ஓடு தான் உன்னையும் என்னையும் காப்பாத்துச்சு. இதே நேரம் உன்னோட ஓடு இல்லைன்னா வேடன் விட்டாம்பு உன்னை கொன்னுருக்கும். இனிமே உன்னோட உடம்ப பத்தி யோசிக்காம நல்லபடியா வாழ்க்கைய நடத்துன்னு சொல்லிச்சு நரி. நரி சொன்னது எல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆமை அதுக்கப்புறமா நல்லபடியா வாழ்ந்துச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடவுள் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. நம்முடைய வாழ்க்கைய மத்தவங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. கடவுள் நமக்குன்னு கொடுத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட மத்தவங்க கிட்ட இருக்காது. அதனால மத்தவங்க கிட்ட இருக்கிற விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்னு பார்த்து வருத்தப்படாம நம்மளுடைய வாழ்க்கைய சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ கத்துக்கணும். நான் குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.